ஒன்றும் இல்லைங்க, ரீசெண்டாக நம்ம ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஆன்ட்டி இல்ஸ் மேக் மேங்கோ ஷேக்கோன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதை பார்த்து தான் நம்ம இன்ஸ்பயர் ஆகி நம்மளும் பண்ணலாமேன்ட்டு இப்போ பண்ணிகிட்ருக்குறோம். மாம்பழத்தை இப்படி கட் பண்ணி இப்படி ஒரு கோடு மாதிரி போட்டுக்கலாம். நம்ம இதை இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு ஜார் எடுத்துக்கலாம். ஜார்க்குள்ளெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கண்டென்ஸ்டு மில்க் ஊற்றலாம். இப்போ ஆக்சுவலாக நம்ம மல்கோவா மாம்பழத்தில் தான் பார்த்துட்ருக்கோம். ஆக்சுவலாக நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி தான் நம்ம இந்த வீடியோ பார்த்தோம். ஆனால் மாம்பழம் கிடைக்கலையேன்னு பார்த்துட்டு இருக்கும்போது தான் பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்டில் இருந்துச்சு, அதை வாங்கிட்டோம். ஸோ இப்போ நம்ம இங்கே அடுப்பில் வைக்கிற பாலை எடுத்து ஊற்றிக்கலாம். தான் காய்ச்சணும், அதனால் இப்போ நம்ம பால் ஊற்றிக்கலாம். 1 கப் பால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை எடுத்து அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஜவ்வரிசி இது பண்ணிக்கலாம். பற்ற வச்சுக்கலாம். பேன் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதில் தண்ணி ஊற்ற போகிறோம். நம்ம 1 கப் ஜவ்வரிசியை போட்டுக்கலாம். அதுக்கு அளவான தண்ணியை இதுலேயே எடுத்து ஊற்றிக்கலாம். 1 கப் ஜவ்வரிசினால் நம்ம 1.5 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம அதை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக கிளறி விட்டுட்டு இது அரைக்கிறதுக்கு வரலாம். நான் இப்போ ஸ்பூனை வச்சு தான் கிளறி விட போகிறேன். நீங்கள் கரண்டியை வச்சு கிளறி விட்டுக்குங்க. லைட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம கரண்டியை எடுத்தாச்சு. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே உப்பி வரணும், டிரான்ஸ்பரண்ட்டாக வரணும், பாயாசத்துக்கு ஊற்றுற மாதிரி. இப்போ நம்ம அரைக்கலாம். இப்போ நம்ம இது மேலே வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட சுவிட்சை ஆன் பண்ணிக்கலாம். அடிச்சிட்டோம். அப்புறம் இந்த அரிசி சேர்த்துக்கோங்க ஜவ்வரிசியை. அதுக்கப்புறம் தான் நல்லா இதாகும். இப்போ நம்ம குடிக்கலாம். வச்சதை தான் குடிக்க போகிறோம் கைஸ். சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்.